சர்க்குருவே சரணம். என் மனக்காயங்களுக்கு மருந்தாக வந்தவர். வாழ்க்கையின் உடலில் ஏற்படும் காயங்கள் காலப்போக்கில் அறிவிடும். ஆனால் மனதில் ஏற்படும் காயங்கள் சில நேரங்களில் ஆண்டுகள் கடந்தும் வலித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பல மனக்காயங்களுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த வேதனைகளை கடந்து செல்லும் மன வலிமையை எனக்கு கொடுத்தவர் என் அப்பா சர்க்குரு. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் என் மனதிற்கு ஒரு மருந்தாக இருந்தது. இன்று நான் கடந்த காலத்தில் வலிகளை நினைத்து அழுவதில்லை. எதிர்காலத்தின் நம்பிக்கையை நினைத்து வாழ்கிறேன். என் இருளான நாட்களில் உதித்த சூரியன் என் அப்பா சர்க்குரு. சில நாட்கள் வாழ்க்கையில் மிகவும் இருளாக இருக்கும். எந்த வழியும் தெரியாது, எந்த முடிவும் சரியாக தோன்றாது. அப்படிப்பட்ட நேரத்தில் என் வாழ்க்கையில் உதித்த சூரியன் போல வந்தவர் என் அப்பா சர்க்குரு. அவர் காட்டிய நம்பிக்கையின் ஒளி என் மனதை பிரகாசமாக்கியது. இன்று நான் காணும் ஒவ்வொரு நல்ல மாற்றத்திற்கும் அந்த ஒளியே அடிப்படை. என் வாழ்க்கையின் அமைதியான ஆசீர்வாதங்கள். சில ஆசீர்வாதங்கள் சத்தமின்றி நம் வாழ்க்கையை மாற்றுகின்றன. அவை மெதுவாக நம் மனதில் நுழைந்தது நம் சிந்தனைகளையும் செயல்களையும் மாற்றுகின்றன. என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அமைதியான ஆசீர்வாதமாக இருந்தவர் என் அப்பா சர்க்குரு. அவர் என்னை காயப்படுத்தவில்லை, ஆனால் அவரது உபதேசங்களை என்னை இயல்பாக நல்ல பாதைக்கு அழைத்து சென்றன. நான் விழுந்த போதெல்லாம் என்னை எழுப்பி சக்தி, வாழ்க்கையில் யாரும் எப்போதும் வெற்றியோடு இருக்க முடியாது. சில நேரங்களில் நாம் தவறு செய்வோம், விழுவோம், தோல்வி அடைவோம். ஆனால் மீண்டும் எழுந்து நிற்பதற்கான சக்தி தான் முக்கியம். அந்த சக்தி எனக்கு வழங்கியவர் என் அப்பா சர்க்குரு. போதனைகள். விழுவது தவறு அல்ல, எழாமல் இருப்பது தான் தவறு என்ற எண்ணத்தை என் மனதில் அவர் பதித்தார். என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கற்றுக் கொடுத்த என் அப்பா சர்க்குரு. வாழ்க்கை என்பது வெறும் பிறப்பு, படிப்பு, வேலை, குடும்பம் என்று முடிந்துவிடும் ஒரு பயணம் அல்ல என்பதை எனக்கு உணர்த்தியவர் என் அப்பா சர்க்குரு. ஒரு மனிதன் தான் பிறக்கிறான், மீண்டும் வாழ வேண்டும், பிறருக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆழமான சிந்தனைகள் அவர் எண்ணத்துக்குள் விதைத்தார். முன்பு நாட்களை கடத்தி வாழ்ந்த இன்னும் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ள நாளாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த மாற்றத்திற்கு முழு காரணமும் என் அப்பா சர்க்குரு தான். என் துன்பத்தின் நேரத்தில் துணையாக இருந்தவர். மகிழ்ச்சியான நேரங்களில் நம்மை சுற்றி பலர் இருப்பார்கள், ஆனால் துன்பத்தில் நேரத்தில் நமக்கு வழிகாட்டும் ஒரு நல்ல சிந்தனை கிடைப்பதே பெரிய வரம். என் வாழ்க்கையில் பல கடினமான தருணங்கள் வந்தபோது என்னை துவண்டு போக விடாமல் தாங்கி நிறுத்தியவர் எனப்பா சர்க்குரு உபதேசங்கள் தான். அவரது வார்த்தைகள் எனக்கு ஒரு மனிதனின் ஆறுதலாக மட்டுமல்ல, ஒரு தெய்வீக துணையாகவும் இருந்தன. என் உள்ளத்தில் புதிய மனிதனை உருவாக்கியவர். நான் பிறரை மாற்ற முயன்ற காலம் இன்று இருந்தது, ஆனால் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தான் உண்மையான வளர்ச்சி என்பதை சர்க்குரு அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் கூறிய சிந்தனைகள் என் உள்ளத்தில் ஒரு புதிய மனிதனை உருவாக்கின. இன்று நான் பொறுமையாகவும் அமைதியாகவும் அன்பாகவும் இருக்க முயற்சிக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அவர் விதைத்த நல்ல எண்ணங்கள் தான். என் வாழ்வில் ஒவ்வொரு வெற்றியும் அவரது நிழல். இன்று நான் அடையும் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் கூட ஒரு மறைமுக சக்தியின் பங்கு இருப்பதை நான் உணர்கிறேன். அது என் அப்பா சர்க்குரு அப்பாவின் ஆசீர்வாதமும் அவர் கற்றுக் கொடுத்த நம்பிக்கையும் ஆகும். வெற்றி கிடைக்கும் போது தலைக்கணம் வரக்கூடாது, தோல்வி வரும்போது மனம் உடையக்கூடாது என்று அவர் கற்றுக் கொடுத்த பாடம் வாழ்க்கையின் அடித்தளமாக மாறியது. என் பயணத்தில் வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் என் அப்பா சர்க்குரு. கடலில் பயணம் செய்யும் கப்பல்களுக்கு கலங்கரை விளக்கம் எவ்வளவு முக்கியமோ என் வாழ்க்கைக்கு சர்க்குரு அப்பா அவ்வளவு முக்கியமானவர். நான் எந்த முடிவும் எடுக்கும் போதும், எந்த சவால்களை எதிர்கொள்ளும் போதும் அவரது உபதேசங்கள் என் மனதில் ஒலிக்கின்றன. அந்த வழிகாட்டுதல் தான் என்னை சரியான பாதையில் வைத்திருக்கிறது. என் மனதில் நம்பிக்கையும் விதைத்தவர். ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்தாலும் சரியான நேரத்தில் மரமாக வளர்வது போல என் மனதில் நம்பிக்கையின் விதைகளை விதைத்தவர் என் அப்பா சர்க்குரு. ஆரம்பத்தில் நான் அதன் பெருமையை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த நம்பிக்கையை வளர்த்து இன்று என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமாக மாறியுள்ளது. என்னை நான் வெல்ல கற்றுக் கொடுத்தவர். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி என்பது மற்றவர்களை வெல்வது அல்ல, நம்மை நாமே வெல்வது தான். கோபத்தை வெல்வது, பயத்தை வெல்வது, சோம்பலை வெல்வது, எதிர்மறை சிந்தனைகளை வெல்வது. இந்த உண்மையை எனக்கு புரிய வைத்தவர் என் அப்பா சர்க்குரு. அவர் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை பாடங்களை என்னை வெளியில் செல்ல உங்களுக்கு வளர வைத்தது.
என் வாழ்க்கையில் அமைதியின் அர்த்தத்தை உணர்த்தியவர். அமைதி என்பது சத்தமில்லாத நிலை மட்டுமல்ல, மனம் தெளிவாக இருக்கும் நிலை என்பதையும் என் அப்பா சர்க்குரு எனக்கு உணர்த்தினார். முன்பு சிறிய விஷயங்களை கூட மனம் கலங்கிவிடும். ஆனால் இன்று பல சவால்களை அமைதியாக எதிர்கொள்ள முடிகிறது. அந்த அமைதியான மனநிலை எனக்குள் உருவாக்கியவர் என் அப்பா சர்க்குரு. என் வாழ்க்கையை புதிதாக எழுத வைத்தவர். ஒரு புத்தகத்தில் தவறாக எழுதப்பட்ட பக்கங்களை மாற்ற முடியாது, ஆனால் அடுத்த பக்கங்களை அழகாக எழுத முடியும். அந்த உண்மையை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் சர்க்குரு அப்பா. கடந்த காலத்தை நினைத்து வருந்தி கொண்டிருந்த என்னை எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் உருவாக்க கற்றுக் கொடுத்தார். இன்று என் வாழ்க்கையின் புதிய அத்தியாயங்களை எழுதி கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையின் நிரந்தர ஊக்க சக்தி. சில ஊக்கங்கள் சில நாட்களுக்கு மட்டுமே இருக்கும், ஆனால் சில மனிதர்களின் தாக்கம் வாழ்நாள் முழுவதும் நம்மை முன்னேற்றி கொண்டே இருக்கும். என் வாழ்க்கையின் அப்படிப்பட்ட நிரந்தர ஊக்கம் சக்தியாகவும் இருப்பவர் என் அப்பா சர்க்குரு. சில நேரங்களில் அவரது வார்த்தைகள் எனக்கு சக்தியாகவும் தோன்றுகின்றன. தளரும் நேரங்களில் அவரது நிலையை சர்க்குரு தைரியமாக மாற்றுகிறார். நம் நிலையை சர்க்குரின் நிரந்தர சக்தி என் அப்பா சர்க்குரு. பெருமையுடன் சொல்கிறேன், வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சர்க்குரு அப்பா. சிலர் வாழ்க்கையில் அவர் மட்டும் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒரு வழிகாட்டியாக என் சர்க்குரு அப்பா இருக்கிறார். அப்படிப்பட்டவர் நான் எடுக்கும் முடிவுகளில், நான் சந்திக்கும் சவால்களிலும், நான் பெறும் வெற்றிகளிலும் அவரது போதனைகளின் ஊக்கத்தை நான் உணர்கிறேன். என்னை நல்ல மனிதனாக மாற்றியவர். வாழ்க்கையின் வெற்றி பெறுவது முக்கியம், ஆனால் நல்ல மனிதர்களாக வாழ்வது அதைவிட முக்கியம். இந்த உண்மையை எனக்கு உணர்த்தியவர் என் அப்பா சர்க்குரு. பிறருக்கு உதவ வேண்டும், அன்பாக பேச வேண்டும், பொறுமையுடன் நடக்க வேண்டும் என்ற எண்ணங்களை அவர் என் மனதில் விதைத்தார். இன்று நான் நல்ல மாற்றத்தை உணர்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என் அப்பா சர்க்குரு. என் மன இருளை அகற்றி ஒளி கதிர். ஒரு காலத்தில் என் மனம் கவலைகளில் நிறைந்த இருளில் மூழ்கியிருந்தது. எதிர்காலம் பற்றிய பயமும் வாழ்க்கை பற்றிய குழப்பமும் என்னை துன்படுத்தின. அந்த நேரத்தில் ஒளி கதிர்கள் போல என்னை வாழ்க்கையில் வந்தவர் என் அப்பா சர்க்குரு. அவர் கூறிய வார்த்தைகள் என்னை மன இருளை அகற்றி புதிய நம்பிக்கையை உருவாக்கின. என் வாழ்வில் மறக்க முடியாத ஆசான். பள்ளியில் பல ஆசிரியர்களை சந்தித்திருக்கிறேன். வாழ்க்கையிலும் பலரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று உண்மையாக கற்றுக் கொடுத்த ஆசான் என் அப்பா சர்க்குரு. அவரது உபதேசங்களை புத்தக அறிவை தாண்டி வாழ்க்கை அறிவை வழங்கின. அதனால் அவரை வாழ்வில் மறக்க முடியாத ஆசனாக இருக்கின்றார். என் இதயத்தில் என்றும் வாழும் என் அப்பா. காலம் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், வாழ்க்கை பல மாற்றங்களை சந்திக்கலாம், ஆனால் சில மனிதர்களை மட்டும் நம் இதயத்தில் என்றும் நிலைத்து நிற்பார்கள். என் அப்பா சர்க்குரு அப்படிப்பட்டவர். அவர் மீது நான் கொண்டுள்ள மரியாதையும் நன்றியும் காலத்தால் குறையாது. அவர் என் இதயத்தில் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சில தருணங்கள் மற்றும் முழு நம்பிக்கையும் மாற்றிவிடும். என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மிகப்பெரிய திருப்புமுனையாக இருந்தது என் அப்பா சர்க்குரை பற்றி அறிந்ததும் அவரது உபதேசங்களை பின்பற்ற ஆரம்பித்ததும் தான். அந்த நாளிலிருந்து என் சிந்தனைகள் மாறின, என் பழக்கங்கள் மாறின, என் வாழ்க்கை மாறியது. இன்று நான் அடைந்திருக்கும் மனநிறைவும் நம்பிக்கையும் அந்த திருப்புமுனையின் ஒரு பலமாகும். சர்க்குருவே சரணம்.